பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தில் அந்த 7வது வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை இந்த சந்ததிக்கு என்று சொல்லி பார்க்க, அவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது ஏழைகள் என்று சொல்லப்படும். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் சொல்லப்படும். ஏழைகள் என்று சொல்லும் பொழுது உதவியற்றவர்கள், உதவி இல்லாதவர்கள், உதவியற்றவர்கள், எந்த சப்போர்ட்டும் அவர்களுக்கு கிடையாது. உதவியற்றவர்கள், யாருடைய உதவியும் இல்லாதவர்கள். தொடர்ந்து கீழே வாசிக்கும் அந்த வசனத்தில் எளியவர்கள் விடும் பெருமூச்சு. எளியவர்கள் என்று சொல்லும் பொழுது முடியாதவர்கள், இயலாதவர்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே உதவி அவர்கள் என்று சொல்லும் பொழுது உதவியற்றவர்கள், இயலாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர்களை யாருடைய கைக்கு ஆண்டவர் தப்பு வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாழாக்கினவர்கள் என்று சொல்லப்படும். பாழாக்கினவர்கள், ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் என்று சொல்லப்படுகிறது. பாழாக்கினவர்கள், அபகரித்தவர்கள், உதவியற்ற ஜனங்களுடைய காரியங்களை அபகரித்தவர்கள், அபகரிக்கக்கூடியவர்கள், இயலாதவர்களுடைய காரியங்களை அபகரித்தவர்கள், அபகரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் அந்த சந்ததி. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான பொல்லாதவருடைய கைக்கு தேவன் உதவியற்றவர்களையும் இயலாதவர்களையும் தேவன் விலக்கி காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எளியவர்கள் விடும் பெருமூச்சு என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையாகவே தங்களுடைய காரியங்கள் அபகரிக்கப்பட்டதுனால, தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய ஆசீர்வாதங்கள், தங்களுடைய நன்மைகள், தங்களுடைய வீடு, தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொருள்களை அபகரித்தவர்கள் இதனால விடுகிற ஒரு பெருமூச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். எளியவர்கள் விடும் பெருமூச்சு. உண்மையாகவே தேவன் உதவியற்றவருடைய, இயலாதவருடைய பெருமூச்சை தேவன் கேட்கிறவர். அவங்களுடைய காரியங்கள் அபகரிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு விரோதமாய் சீறி, சிங்கத்தை போல சீறி வருகிறதுனால இவர்கள் விடுகிற பெருமூச்சை தேவன் கேட்டு அந்த பொல்லாதவருடைய கைக்கு விலக்கி காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களிலே நீங்கள் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள், பெருமூச்சை விட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிற யாத்திராமலே ஜனங்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டு பரலோகத்தில் இருந்து அவர் இறங்கி வந்து தேவன் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் விடுகிற பெருமூச்சை தேவன் பார்க்கிறார். நம்ம உதவியற்றவர்களாக, இயலாதவர்களாக, நம்ம பெருமூச்சு விடுதலாய் காணப்படுகிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டதுனால கர்த்தர் தாமே இந்த நாட்களில் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே இப்படிப்பட்டதான அந்த பொல்லாத சந்ததிக்கு, அபகரிக்கக்கூடிய சந்ததிக்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த சந்ததிக்கு அவர் உங்களை விலக்கி அவர் காத்து கொள்வாராக. கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உதவியற்றவர்கள், இயலாதவர்கள் விடும் பெருமூச்சை நீர் கேட்டு கர்த்தர் தாமே இந்த பொல்லாதவருடைய கைக்கு விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன். அபகரிக்கக்கூடியவர்கள், சிங்கத்தை போல சீறுகிறவர்கள், எரிச்சல் அடையக்கூடியவர்கள், விரோதமாக எழும்பக்கூடியவர்கள்,
விரோதமாய் ஆலோசனை பண்ணக்கூடியவர்கள், இப்படிப்பட்டதான சந்ததிக்கு நீர் விலைக்கு காத்து கொள்ளுகிற ஒரு தேவன், நீர் உதவி செய்கிறவர். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். அவங்க எந்த காரியத்துக்காக அவங்க பெருமூச்சு விடுகிறார்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை. அபகரிக்கக்கூடிய சீருகிற சந்ததிக்கு அருமையான நம்முடைய ஜனத்தை விலக்கி நீர் காத்து கொள்வீராக. இழந்து போன தேவன் திரும்ப கொடுப்பீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். விசேஷமாக அபகரிக்கக்கூடியவர்களுடைய கைக்கு இப்படி ஜனத்தை விலக்கி காத்து கொள்வீராக. எந்த ஒரு காரியமும் அபகரிக்கப்படாதபடிக்கு அந்த பொல்லாதுடைய கைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.